சம்பாத்தியத்தின் போதே விட்டு கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பாங்கும் இறைவன் அறிவிக்கின்றான். என்றே சம்பாதித்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். நாளைக்கு இதை விட அழகான சூழ்நிலையில் உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை நான் கொண்டு வருவேன், அது உங்களுக்கு நன்மை பயக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் பெரும் வாக்குவாதம் இல்லாமல், உங்களுக்கிடையே எவ்வளவு பணம் என்று வாக்குவாதம் செய்யாமல், பேரம் பேசாமல், விட்டு கொடுத்து இன்னொருக்கு நன்மை, அவ்வளோதான். பேரம் பேசி நான் வாங்குவது எனக்கு நன்மைக்காக, விட்டு கொடுப்பது அவருடைய நன்மைக்காக. இதுவும் ஒரு தர்மத்தின் ஒரு வகை. ஆனால் மக்களுக்குள்ளாக நீங்கள் ஏமாந்து கொடுத்து விட்டீர்கள். இல்லை, நான் தெரிந்தே தான் கொடுத்தேன். எனக்கு வரக்கூடிய நன்மை அவர்களுக்கும் சேரட்டும், பரவாயில்லை, அவ்வளோதான். ஆக கொஞ்சம் விட்டு கொடுத்தேன். விட்டு கொடுத்து வாழ்வது பயபக்திக்கு நெருக்கமானது. எவ்வளவு அதிகமாக நாம் பயபக்தியோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு நாம் சிறப்பாக வாழக்கூடிய மனிதர்களாக நிச்சயமாக மனிதர்கள் முன்பாக நாம் வாழ்வோம்.